நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் மகாயுதி கூட்டணிக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருந்தாலும் அடுத்த முதல்வர் யாருங்கிற கேள்வியும் குழப்பமும் இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கால அவகாசமும் இல்லை. டெல்லி பாஜக தலைமை மேலிடம் என்ன முடிவெடுக்க போறாங்கங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா நாளைக்கு, அதாவது 26ஆம் தேதியோட இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவை ஆட்சி காலம் அப்படிங்கிறது முடியுது. 27ஆம் தேதி மகாராஷ்டிரால புதிய ஆட்சி கட்டமைச்சு ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வரதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள்ங்கிறது இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்பொழுதே 72 மணி நேரம் மட்டும்தான் அடுத்த ஆட்சியை நியமிக்கிறதுக்கான நேர கால அவகாசம் அப்படிங்கிறது மகாயுதி கூட்டணிக்கு இருந்தது. அந்த 72 மணி நேரம்ங்கிறது 48, இப்போ 24, அதோட கம்மியா ஆயிட்டே இருக்கிறதுனால நாளைக்குள்ள ஒரு புது ஆட்சி அப்படிங்கிறது அமையணும். யாரு முதல்வர் அப்படிங்கிற முடிவு இன்னும் எட்டப்படாம பேச்சுவார்த்தையிலேயே நீண்டுகிட்டு இருக்கு. தேவேந்திர பட்னாவிஸா, ஷிண்டேவா? அஜித் பவார் இந்த காம்படிஷன்ல இல்ல அப்படின்னே சொல்லலாம். இப்ப முதல்வரா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஷிண்டேவே முதல்வர் பதவியை தொடருவாரா, இல்லைன்னா தனிப்பெரும்பான்மையை பிடிச்சிருக்கக்கூடிய பாஜக, அதாவது அந்த கூட்டணிக்குள்ள 145 வந்து மெஜாரிட்டிக்கு வேணும் அப்படின்னாலுமே 132 தொகுதிகள் 100க்கு மேல கையில வச்சிருக்க பாஜகவால பட்னாவிஸ் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாஜக தரப்புல பட்னாவிஸ்னும் சிவசேனா தரப்புல ஷிண்டேவே தொடரணும் அப்படின்னு ரெண்டு ஆதரவாளர்களுமே ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல டெல்லி பாஜக மேலிடம் என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போர்ஷனும் அந்த பக்கம் இருக்கு. மொத்தமா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகள்ல பாஜக மட்டும் 132 தொகுதிகள்லையும், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 தொகுதிகள்லையும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிகள்லையும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தாராளமாக வந்து ஃபட்னாவிஸ்கே முதல்வர் பதவியை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாஜகவுக்கு இப்போ கூட்டணியை கட்டமைச்சு அப்படியே கொண்டு போக வேண்டிய ஒரு காலத்தோட கட்டாயம் இருக்கு. என்னதான் இவங்களுக்கு 132 இருக்கு, இப்போ வந்து ஷிண்டே ஒத்துக்கலனாலும் அஜித் பவார் சப்போர்ட்டாக தானே இருக்காரு ஃபட்னாவிஸ் முதல்வராக இருக்கிறதுக்கு. அதனால அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பாஜக சேர்ந்து வச்சு அவங்க கூட்டணியை கட்டமைச்சு ஆட்சி வந்து உருவாக்க முடியும். ஆனால் ஷிண்டேவை அவங்களால அவ்வளோ ஈஸியாக விடவும் முடியாது. ஏன்னா மகாராஷ்டிராவை தாண்டி இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் வந்து மத்தியில் வந்து பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. அங்கே பாஜக கூட்டணி ஆட்சியை தான் கட்டமைச்சிருக்காங்க. ஸோ மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா முடிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக 9 இடங்கள், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 7 இடங்கள்லையும், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ 7 மக்களவை எம்பி சீட் வந்து ஷிண்டே கிட்ட இருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் ஷிண்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை பாஜக எடுத்தாங்கன்னா அது நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்பவே வந்து பில்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா கடந்த 10 ஆண்டுகள் மாதிரி பாஜகவால பாஸ் பண்ண முடியல. அப்போ ஷிண்டே மாதிரியான கூட்டணியில இப்போ நட்பா இருக்கக்கூடியவர்களும் அடுத்தடுத்து பாஜக இழந்ததுன்னா மத்தியில நாடாளுமன்றத்துல அவங்களுடைய கொள்கைகளையோ அவங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்களை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை பாஜக சந்திக்கும். ஸோ பாஜக அவ்வளோ கண்மூடித்தனமா ஃபட்னாவிஸை முதல்வராக ஆக்குறதுக்கு ஷிண்டேவை பகைச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. அரசியல் ரீதியா பார்த்தோம்னாலும் ஷிண்டேவை முதல்வராக தொடர வைக்கிறதுக்கு தான் பாஜக மேலிடமும் முடிவு பண்ணுவாங்க. அது அவங்களுக்கான ஒரு சேஃபும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கு முதல்வர் பதவி கொடுக்கல, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் அவங்க பிரிஞ்சாங்க. இருந்தாலும் ஷிண்டேக்கு வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. காரணம் வந்து ஷிண்டேக்கு விட்டு கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அரசியல் சாசன ரீதியாவே அது வந்து பாஜக கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அப்புறம் இந்த கட்சி தாவல் சட்டம் வரும். அதனாலதான் வந்து ஷிண்டேவுமே என்ன சொல்லுன்னா எங்கள் தலைமையில தான் கூட்டணி அமைக்கிறோம், பாஜக தான் எங்க கிட்ட வந்திருக்காங்க, சிவசேனா தலைமையில தான் இப்போ மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஷிண்டே குறிப்பிட்டிருந்தார். ஷிண்டேவுடைய செயல் திட்டங்கள் அவர் அறிவிச்ச லாஸ்ட்ல அந்த மகளிர்களுக்கான 1500 ரூபாய் திட்டம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. ஸோ ஷிண்டேவோட ஸ்கீம்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் எதிரொலிச்சதுனால ஷிண்டே தொடர்ந்து முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிறது சிவசேனாவுடைய ஆதரவாளர்களுடைய கருத்தை தாண்டி மக்கள்கிட்டையும் மிக நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஈஸியாக போயிட்டு அவரை பார்க்க முடியும், மக்கள்கிட்ட ஒரு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதில் இருக்காருங்கிறதுனால ஷிண்டேவே முதல்வர் ஆக்கணுங்கிற ஒரு தரப்பு வந்து இருக்காங்க. ஆனால் அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா என்சிபியா இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் ரெண்டுமே ரீஜனல் பார்ட்டிஸ். அதனால மீண்டும் ஷிண்டே முதல்வர் ஆனாருன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அவர்கிட்ட போய் நிற்கணும், நம்ம ஒரு ரீஜனல்
சகபாட்டியா இருந்துமே அவர் இருக்காருங்கிறப்போ ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அஜித் பவாருக்கும் ஷிண்டேவுக்கும் இருக்கலாம். அதே ஃபட்னாவிஸ் வந்துட்டாருன்னா அஜித் பவாருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஷிண்டேவும் பவாரும் வந்து துணை முதல்வராகவும் ஃபட்னாவிஸ் வந்து முதல்வராகவும் இருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 2 ஆப்ஷன்ஸ் வந்து மகாராஷ்டிரா கையில இருக்கு. ஒன்னு ஷிண்டேவே முதல்வராக தொடருவார். இப்போ எந்த நிலை இருக்கோ அதே நிலை தொடரும். இல்ல அப்படின்னா ஃபட்னாவிஸ் முதல்வராகவும் ஷிண்டேவும் அஜித் பவாரும் வந்து துணை முதல்வர்களா வந்து நீடிப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டி வைஸும் பாஜகவுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரீதியில. ஆனா இன்னொரு பக்கம் என்ன இப்போ விஷயம் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னா ஜேபி நட்டாவுடைய பதவி காலம்ங்கிறது இப்பவே அவர் வந்து எக்ஸ்ட்ராவா 6 மந்த்ஸ் கொடுத்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வரக்கூடிய டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஜேபி நட்டாக்கு கூடுதலா கொடுத்த கால அவகாசமும் முடியுது. அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவர் அப்படிங்கிற பதவி. அப்போ அடுத்ததா பாஜகவுடைய தேசிய தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜக முன்னாடி இருக்கு. பாஜகவுடைய ரூல் படி ஒரு ஆள் 2 பொறுப்புகள்ல இருக்க முடியாது. அவர் இப்போ வந்து மத்திய அமைச்சர்லயும் இருக்கிறதுனால நட்டாவால 2 இதை தொடர முடியாது. ஸோ ஃபட்னாவிஸை கொண்டு போய் அங்க வைக்கலாம் அப்படிங்கிற பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது அப்படிதான் எல்லாராலையும் அரசியல் விமர்சகர்களாலையும் கூட சொல்லப்படுது. ஃபட்னாவிஸை வந்து தேசிய தலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஷிண்டே வந்து இங்க இருப்பாரு, அஜித் பவார் துணை முதல்வரா நீடிப்பாரு அப்படின்னு. இருந்தாலும் ஃபட்னாவிஸ் அதுக்கு ஒத்துக்குவாரா? ஏன்னா 2019லயே அவர் தான் முதல்வரா வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கு அவருக்கு கீழே தான் வந்து துணை முதல்வரா வந்து அஜித் பவார் பதவி ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த வந்து ரொம்ப காலம் நீண்ட 1 மாத காலம் கூட அவங்களால வந்து 10-20 நாட்கள் கூட அந்த பதவியில் அவரால் நீடிக்க முடியல. ஸோ மகாராஷ்டிரா அவருடைய ஓன் கிரவுண்டு, சொந்த மாநிலம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படியாவது இங்கே ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து ஃபட்னாவிஸ்க்கு இருக்கிறப்போ எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து முதல்வர் பதவியை கொடுத்துட்டு ஒரு தேசிய தலைமைன்னு டெல்லியை நோக்கி போகிறதுக்கு வந்து ஃபட்னாவிஸ் ஒத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் பாஜக முன்னிலையில் இருக்கு. இப்போ 3வதா ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கும் மகாயுதி கூட்டணிக்கு அப்படின்னா 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஷிண்டே 2.5 வருஷமும் ஃபட்னாவிஸ் 2.5 வருஷமும் முதல்வராக இருப்பாங்க. அஜித் பவார் துணை முதல்வராகவே நீடிப்பார். ஃபட்னாவிஸ்க்கு ஜேபி நட்டா மாதிரியான தேசிய தலைமை கொடுப்பாங்க. ஒருவேளை அவர் அதை ஒத்துக்கல, எனக்கு முதல்வர் வேணும், நான் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா 2.5 வருடமா பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ 24 மணி நேரம் கூட இல்லாத ஒரு சூழல்ல மகாயுதி கூட்டணி என்ன முடிவெடுக்க போறாங்க? ஷிண்டேவா ஃபட்னாவிஸா யார் முதல்வர்? இல்லைன்னா 2 பேரும் 2.5 ஆண்டு காலம் இருக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.